இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்று நாம் தியானிக்க போகும் பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அனைவருக்கும் தெரிந்த வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர்களின் தேவையை அறிந்தவராயிருக்கிறார். அநேகர் நாம் இந்நாட்களிலே கவலையோடு இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். என்னை விசாரிக்க, என்னோடு பேச, என் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கிறோம் அல்லவா? பிறரிடம் நம் துன்பங்களை பகிர்ந்து கொண்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நம்மை உண்மையாய் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் என் வாழ்க்கை பயணத்தில் என் தேவன் என்னோடு இருந்ததை நான் அநேக அற்புதங்கள் மூலமாக அவர் செய்த காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது எதையும் விட்டு வைக்கல. எப்படி தேவன் நமக்கு செய்யாமல் இருப்பார்? சற்று யோசித்து பாருங்களேன். எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்திருந்ததால், போராட்டங்கள் மத்தியிலும் ஊழியம் செய்ததால் ஒரு நல்ல தகப்பனாக என் ஆண்டவர் எங்களுக்கு இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சின்ன பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு திருமணம் நடந்தவுடன் 3 மாத கர்ப்பிணியாக கணவர் வீட்டிலிருந்து நான் தள்ளப்பட்டேன். நானும் என் தாயும் தாம்பரத்திலிருந்து எக்மோர் சென்று ஒவ்வொரு மாதமும் செக்கப்புக்கு நாங்கள் செல்வோம். என்னை பார்த்து வந்த டாக்டர் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அவர்களிடம் அனைத்தையும் சொல்லி நான் கண்ணீர் விடுவேன். அவர்கள் என்னை ஆறுதல் படுத்துவார்கள். நாங்கள் பிரசவ நேரம் நெருங்கிய போது பயம் அதிகமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாததால் அருகில் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு பிரசவ நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பே நாங்கள் அங்கு சென்று விட்டோம். கர்த்தர் எங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் அறிந்தவர். பல அற்புதங்களை அவர் செய்தார். நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் ஒரு பெரிய ஹால் ஒன்று இருந்தது. அதில் 12 பெட் இருந்தது. அந்த 12 பெட்ல 2 பெட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்று இரவு திடீரென்று நியூசிலாந்து தேசத்தை சேர்ந்த வெளிநாட்டு குழுவினர் அங்கு கிட்டார் வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டே உள்ளே நுழைந்து அவரவர் பெட்டுக்கு சென்றனர். யாருமே இல்லை என்று கவலைப்பட்ட எங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா, ஆமேன். அந்த குழுவில் ஒரு சகோதரி கேட்டார்கள், நாங்கள் ஜெபிக்க போகிறோம், நீங்களும் கலந்து கொள்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று நான் சொல்லி கலந்து கொண்டேன். எனக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. கவலையெல்லாம் மறைந்து போனது. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆவியானவரின் வல்லமையை நான் உணர்ந்தேன். திடீரென்று ஒரு சகோதரி கடைசி படுக்கையில் உட்கார்ந்திருந்தவர்கள் என்னை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆவியில் நிறைந்தவர்களாய் தோளில் கை போட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நீ படுகிற வேதனையை நான் கண்டேன். ஒருவரும் இல்லையே என்று கலங்கி பயத்தோடு இருக்கிறீர்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். மகளே, நீ உன் கணவனால் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறாய். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை என்னால் கொடுக்கப்பட்டது. உனக்கு நான் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுக்க போகிறேன். இது ஒரு நார்மல் டெலிவரியாக இருக்க போகிறது. இந்த குழந்தையின் மூலம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று அவர்கள் பேசினார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவர்களுக்கு எங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது. நாங்களும் அவர்கள்ட்ட எதுவுமே பேசல. அவர்கள் பேசி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள், பிரசவ வலி வருவதற்கு வந்தவுடன் நீங்கள் எங்களை உடனே எழுப்பிவிடுங்கள், நாங்கள் உங்களோடு கூட வருகிறோம் என்று சொல்லி தேற்றினார்கள். ஆம் பிரியமானவர்களே,
ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தர் பேசின அனைத்து தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உண்மையாய் நடந்தது. ஆமேன், அல்லேலூயா. நம்மேல் அவர் கரிசனையுள்ள தேவன். நாம் கொண்டிருக்கும் நம்மை அவர் சொந்தமாக நாம் கொண்டிருக்கும் போது அவரை பரம தகப்பனாய் நமக்கு இருந்து எல்லா கவலைகளில் மத்தியிலும் நமக்கு அவர் தைரியம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:30 வாசிக்கிறோம், கேளுங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே நாம் தேவனிடம் சொல்லிவிடுங்கள். நம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாத்தான் பல போராட்டங்களை கொடுப்பான். யோபுவை பற்றி அனைவருக்கும் தெரியும். வேதத்திலே யோபு கர்த்தரையே சார்ந்திருந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். சாத்தான் கர்த்தரிடம் சொல்லுகிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறீர், அதையெல்லாம் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூஷிப்பான் என்று சொல்லுகிறான். ஆனா பாருங்க, கர்த்தர் சாத்தானிடம் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் யோபுவிடம் இருந்து எடுத்துக்கோ, ஆனால் அவன் ஜீவனை எடுக்க உனக்கு அனுமதி இல்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சாத்தானின் தந்திரமான செயல்களை முறியடிக்க வசனத்தை நாம் பேச வேண்டும். அவனை எதிர்த்து நிற்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம் கவலைகள், துக்கங்கள், பாரங்கள், நம்மை ஏமாற்றுகிறவர்களை குறித்தும் துரோகிகளையும் குறித்து கவலைப்படாமல் தேவன் நமக்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்றும் விடுதலை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருப்போமானால் அவர் நம்மை வெற்றி சிறக்க செய்வார். இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவர்கள் பிறரை கொள்ளையடித்து துரோகம் செய்து வேதத்தை தூக்கி கொண்டு அலைகிறவர்களை பார்த்து இயேசுவை விட்டுவிடாதீர்கள். அவர்களுக்கு மிக பரிதாபமான தண்டனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நீங்கள் இயேசுவை மட்டும் பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஒளி வீச வேண்டுமானால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லிவிடுங்கள். உங்கள் மனக்கண் திறக்கப்படாமல் இருப்பது சாத்தானின் வேலை. இந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். புயல் வீசினாலும் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை விசாரிக்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அப்பா பிதாவே, நாங்கள் உம் பிள்ளைகள் அப்பா. கண்ணீரோடு இருக்கும் உம் பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் உம்மை நம்பும்படியாக நீர் செய்வீராக. மனக்கண்களை திறப்பீராக. நீர் ஒருவரே எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. பல கஷ்டங்களை அனுபவித்த யோபு உம்மை சார்ந்து கொண்ட போது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக அவனுக்கு திருப்பி கொடுத்தீர் ஆண்டவரே. அவனை ஆசீர்வதித்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கூட மற்றும் உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மை சார்ந்து கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சத்ருவினால் வரும் கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள் அனைத்தையும் மறைந்து போக செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இவர்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.